அனைவருக்கும் வணக்கம். தினமொரு மதிப்பெண் அடிப்படையில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம். கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன், உவல், உவர், உது, உவை என்பன டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, இடைநிலை சுட்டு, சுட்டு திரிபு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சுட்டெழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆ, இ, உ அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம இந்த காலத்துல எந்த எழுத்து நம்ம பயன்படுத்துறது இல்லைன்னா ஊ என்ற எழுத்து நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஆனா ஊ என்ற எழுத்து எதுக்கு பயன்படுதுன்னா, பக்கத்துல இருக்கிற ஒரு பொருளையும் தூரமா இருக்கிற பொருளுக்கும் இடையில் பயன்படுத்த நம்ம எந்த எழுத்தெல்லாம் பயன்படுத்தோம்னா ஊ என்ற எழுத்து நம்ம பயன்படுத்தும். அப்போ இடைநிலை சுட்டு என்பதுதான் நமக்கு ஆன்சர். ஏன்னா அண்மைனா அருகில் அப்படின்னு அர்த்தம். அருகில் இருக்கக்கூடிய சொற்களை பயன்படுத்துவதற்கு எந்த எழுத்து நம்ம பயன்படுத்தோம்னா ஈ அப்படின்ற ஒரு எழுத்து பயன்படுத்துவோம். செய்மை அப்படின்றது தொலைவு என்ற பொருள். செய்மைக்கு வந்து பாத்தீங்கன்னா தொலைவு பொருளை சுட்டுவதற்கு ஆ வந்து பயன்படுத்துவோம். சுட்டு திரிபு அப்படின்றது அம்மரம் அப்படின்றத எப்படி மாத்தி எழுதலாம்னா அந்த மரம் அப்படின்னு சொல்லி நம்ம மாத்தி எழுதலாம். இந்த மாதிரி மாற்றம் அடைகிற மாதிரிலாம் எதுவுமே அவங்க கொடுக்கல. அப்ப நம்ம ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இடைநிலை சுட்டு தான் எழுதணும். இடைநிலை சுட்டு என்பது பக்கத்தில் இருக்கும் ஒரு பொருளையும் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளையும் இடையில் சுட்டி காட்டுவதற்கு பயன்படக்கூடிய எழுத்துக்கள் தான் ஊ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஆப்ஷன் வந்து பி தான் சரியான ஆன்சர். நன்றி, வணக்கம்.